ஜாதி பாகுபாடையும் ஜாதியும் ஒழிக்கணும்னு நினைச்ச அம்பேத்கர் சிலையாலேயே மிகப்பெரிய ஜாதி கலவரன்றது ஏற்பட்டு இருக்கும். சேலம் மாவட்டம் முத்தியத்தூர்ல 2021 ஒரு அம்பேத்கர் சிலைன்றதை அமைக்கிறாங்க. அந்த அம்பேத்கர் சிலை கால் மேல கால் போட்டுட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு. இதனால ஒரு தரப்பினர் எதிரில் எங்க தலைவர்களோட சிலைலாம் இருக்கு, அப்படி இருக்கிறப்ப அம்பேத்கர் சிலை கால் மேல கால் போட்டுட்டு இருந்தா இது எங்க தலைவர்களுக்கு அவமானமா நாங்க கருதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. இப்ப காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஜாதி கலவரமும் வந்துடக்கூடாதுன்னு அந்த அம்பேத்கர் சிலையை மட்டும் தகர சீட்டுகளால மூடுறாங்க. இதுக்கப்புறமா ஒரு 5 வருஷமா அந்த அம்பேத்கர் சிலைன்றது மூடப்பட்ட நிலையில தான் இருந்திருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தகர சீட்டுகளால மூடப்பட்டிருந்த அந்த அம்பேத்கர் சிலையை அந்த தகர சீட்டுகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால ஒரு தரப்பினர் சாலை மறியல் பண்றாங்க. திருப்பணம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஜாதி கலவரமும் வந்துடக்கூடாதுன்ற நோக்கத்துல வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் அந்த அம்பேத்கர் சிலையை திருப்பணம் மூடுறதுக்காக போறாங்க. அப்ப அங்க இருந்து அம்பேத்கர் ஆதரவாளர் இந்த அம்பேத்கர் சிலையை மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீசாரை தடுக்கிறாங்க. அப்ப தள்ளுமுள்ளி ஏற்பட்டு கலவரன்றது ஏற்படுது. இந்த கலவரத்துல 3 காவல்துறை அதிகாரிகளும் 2 ஊர் மக்களும் தீவிர காயமடைஞ்சதாகவும் காயமடைஞ்சவங்களை கங்காவளி அரசு பொது மருத்துவமனையில சேர்த்ததாகவும் சொல்லப்படுது. இப்ப திருப்பணம் அம்பேத்கர் சிலைன்றது மூடப்பட்டிருக்கு. அம்பேத்கர் சிலையோட சேர்ந்து ராஜீவ்காந்தி, பெருந்தலைவர் காமராஜர் இவங்களோட சிலைகளும் மூடப்பட்டிருக்கு. இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தையே எழுதின அம்பேத்கர் அவர்களோட சிலையை திறந்து வச்சிருந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்களோட சிலையை மூடி இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. 20 அடி சிலை, 20 அடி சகரம் கழட்டுறதுன்னா எப்படி மேடம்? குரூப் போட்டு தான் கட்டணும். இல்லைன்னா நீ சொன்னீங்கன்னா பசங்க கழட்டிக்கிறாங்க. இப்ப என்னன்னா நைட்டு மழை பெய்யுதாங்க. ஆமா மேடம். நல்ல 2 மணி 3 மணி இருக்கு. டைம் சரியா இருக்குமா? சரி மேடம். ஒரு நிமிஷம் இருக்குண்ணே, ஒரு நிமிஷம் பேசுறேங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. சொல்லுங்க மேடம். இப்ப மழை பெய்யுதாங்க. ஆமா மேடம். தூரத்தில் தெரியுங்க மேடம். தூரல் விழுந்துட்டு இருக்கா? ஆமா மேடம். ஒரு நான் கொஞ்சம் தள்ளி வந்துடுறேன். சரி மேடம். ஹலோ. சொல்லுங்க மேடம். சரிங்களா? ஆமாங்க சார். பிரேம் தான் சார். அந்த அம்பேத்கர் சிலை வந்து ஏற்கனவே பேக் பண்ணி இருக்குது இல்ல? ஆமா சார். ஆமா சார். அது பிரிக்கணும் உடனே நைட் ஒன் நைட்டா என்ன பண்ண ஒரு ஐடியா சொல்லுங்க. பிரிக்கணும்னு சொன்னீங்க உடனே உடனே சொல்லுங்க மேடம். கேக்குதாப்பா நான் பேசுறது? கேக்குது மேடம். இப்ப என்னன்னா மழை பெய்யுதா? ஆமா மேடம். தூரல் வந்துட்டு இருக்கு மேடம். தூரல் விழுந்துட்டு இருக்கு. இப்ப அத கழட்டணும். இப்ப நீங்க கழட்டுற மாதிரி இருந்ததுன்னா சரி மேடம். நீங்களே கழட்டினா அங்க பிரச்சனை வருமா? ஆமா மேடம். வரும் மேடம். வராம இருக்காது. நீங்க சொல்லுங்க. நீங்க ஆர்டர் கொடுத்துட்டா போதும். இல்ல ஆர்டர் போட்டு குடுக்கற அளவுக்கு எல்லாம் சூழ்நிலை இருக்குதாங்கிறதுலாம் இல்ல. இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன்னா நைட்ல நீங்க கழட்டிட முடியுமா? நைட்லயா மேடம்? இந்த நைட்ல ஒரு 2 to 3க்குள்ள. சரி மேடம். சத்தெல்லாம் கழட்டிட முடியுமா? மேடம் இது எப்படி இருந்தாலும் சவுண்ட் வரும் மேடம். வராமலாம் இருக்காது. இல்லப்பா வருதுன்னா அங்க பக்கத்துல ஆள் இருக்காங்களா? பார்த்து தெரிவிக்க போலீஸ்க்கோ மத்தவங்களுக்கோ சொல்ற மாதிரி ஆள் இருக்கா? ஆமா மேடம். ஆமா மேடம். இருக்காங்க மேடம். ஏன் நைட் அன்டைம்ல கரெக்டா 2 to 3க்குள்ள இருக்காங்க மேடம். பக்கத்துலயே ஆள் இருக்காங்க மேடம். அதுக்கு சொன்ன மேடம். அவன் தூக்குற நேரம் தானே பண்ண முடியுமா? பக்கத்துல வேணா இருக்காங்க மேடம். நீங்க சொன்னீங்கன்னா வேணா பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு மேடம். இல்ல பண்ண சொல்லிட்டாங்க இல்ல நீங்களே பண்ணிட முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது மேடம். அப்புறம் ஏதாச்சும் இஷ்யூ ஆனா அப்புறம் நீங்க தான் அப்புறம் எங்களை கை காமிச்சிட்டு போயிருவீங்க. கை காமிக்கிறதுக்கு இல்ல கண்ணே, இந்த டைமுக்குள்ள பிரச்சனை வராத பண்ணிக்க முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. பிரச்சனை பண்ணிட முடியுமா? சத்தம் இல்லாத ஓரளவுக்கு நல்ல தூக்க நேரம் 2 to 3ங்கிற டைம். அந்த டைம்ல நீங்க எப்படியாவது இப்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மழை பெய்யுற அந்த ஒரு இதுலயே உங்களால பண்ணிட முடியுமான்னு தான் கேக்குறோம். பண்ணிக்கலாம் மேடம். அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். வெளியே தெரிஞ்சாதானே கம்ப்ளைண்ட் ஆகி தானே இப்ப நாங்க வரங்கிறது உனக்கு இதா இருக்கும். அந்த அளவுக்கு இல்லாமலே நீங்க பண்ணிட்டீங்கன்னா கழட்டிட்டா போதும். அதுக்கப்புறம் வர பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா கழட்டுற வரைக்கும் உங்களுக்கு எந்த உங்க மேல கம்ப்ளைண்ட் வராது. நீங்க கழிச்சிட முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. கம்ப்ளைண்டா மேடம்? கம்ப்ளைண்ட்லாம் வராது மேடம். எங்க இருந்து அதுதான் சொல்றேன். நைட் நேரத்துல நீங்க பண்ணும்போது வெளியே வரக்கூடாது. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா பாத்துக்கலாம் மேடம். இது தகரம் அடிக்கும் போது அரசு தான் மேடம் அடிக்குது. அப்புறம் அரசு இந்த சூழ்நிலைக்கு தான் உங்ககிட்ட கேக்குறோம். இப்ப நம்ம ரூல்ஸா போயிட்டு இருக்கிறதுங்கிறது இருக்கட்டும். உங்களால பண்ணிக்க முடியுமாங்கிறத இப்ப நான் கேக்குறது. பண்ணிடுற மாதிரி தான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரத ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு தான் சொல்றேன் நானு. அப்படிங்களா மேடம்? இப்படி வர மாதிரி இருந்தா இந்நேரம் எல்லாருமே முன்னாடி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆமா மேடம். சொல்லிருப்பாங்க. அப்படி இருக்குதுன்னா இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் சரி நீங்களே பண்ணிட்டா பண்ற வரைக்கும் கலெக்டர் வரைக்கும் தெரியாம இருந்தா போதும். நீங்க கலெக்டி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னங்கறத பாத்துக்கலாம். சரி மேடம். இல்லன்னா நான் முடியுமா அந்த நைட்ல அந்த மலை ஏறத்துலயே? மேடம் இல்ல கேட்டு சொல்றேன் மேடம்.
கலந்துட்டு கூப்பிடுங்க கண்ணு. டக்குன்னு நீ முடிச்சிட முடியுமா பாரு நைட்டுக்குள்ளேயே? சரி மேடம், சரி மேடம். பிஸி மட்டும் வரக்கூடாதுப்பா. இப்ப நான் பேசுறதே எனக்கு